அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜேசுலாஸ் லெல்லிஸ். இந்த இணைய வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நான் சமூக கவிதைகள் 200 எழுதி அதனை சின்ன சின்ன பனித்துளிகள் என்ற தலைப்பில் புத்தகமாக்கி வைத்துள்ளேன். இதனை உலகத்தின் அனைத்து நாடுகளிலும் வாழும் தமிழர்கள் அனைவரும் படித்து உணர வேண்டும் என்பதே எனது விருப்பம். அதற்காக டிஜிட்டல் வெளியீடு செய்கிறேன். முதலில் சிலருக்கு அனுப்பி வைத்துள்ளேன். படித்தவர்கள் தாங்கள் உணர்ந்ததை பதிவு செய்யுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். புத்தகம் வேண்டுவோர் அமேசான் வழியாக ஆர்டர் செய்தால் உடனுக்குடன் அனுப்பி வைக்கப்படும். நன்றி. இப்போது இந்த சின்ன சின்ன பனித்துளிகளில் ஒரு சில பனித்துளிகளை உங்களுக்காக வாசித்து காட்டுகிறேன். முதல் கவிதை தமிழ் மொழி. கவனியுங்கள். பாலுடன் அன்னை தந்த அமுதமொழி, முப்பால் கொண்ட தமிழ்பால் கொடுத்து தலைமுறை தலைக்க தடம் பதித்த தடாக மொழி. அழகிய தமிழே லகரம் உனக்கழகே, பழகும் பைந்தமிழ் மொழியே நீ அழகே. குரலிசை இனிமையின் தீந்தமிழ் உனதழகே, மழலையின் பேச்சில் குலைந்திடும் அழகே. அழுங்குரல் கேட்டு புழுங்குதல் அழகே, தொழுதிடும் கைகளில் விழுந்திடல் அழகே. எழுதிடும் கோலில் இலக்கணம் அழகே, விழித்திடும் கண்மலர் விழித்திரை அழகே. லகரமெனும் எழுத்தாலே அழகு பெறும் அருந்தமிழே, புலமையும் தலைமையும் போற்றி வளர்த்த செந்தமிழே. அகமாம் ஒழுக்கம் புறமாம் கல்வி கற்பித்த தாயான தமிழ் அமுதே. நானிலவும் துதிக்கும் நற்றமிழ் கண்ணே, புகழோடு உலவும் உன்தாள் பணிவோமே. உள்ளுணர்வை வரிகளில் வடித்திடும் தமிழ்மொழி, தமிழாக தாயிருக்க தரணியில் பயமில்லையே. அமிழ்தாக குடித்திடுவேன் அழகு தமிழையே, பாலாக அருந்திடுவேன் பாசத்தால் தமிழையே. தேனாக சுவைத்திடுவேன் தீந்தமிழ் பெண்ணையே, சிறந்தாழ்த்தி வணங்கிடுவேன் சீரிழமை தமிழையே. அடுத்தது, நம் கரிகால மன்னன் நமக்கு கட்டி வைத்த கல்லணை, அதை பற்றிய ஒரு சமூக பார்வை. மாதம் மும்மாறி பொழிந்த மழைநீர் பூமியிலே விளைச்சலுக்கு பெரிதும் உதவி செய்ததே. கட்டடங்களும் ஏரி குளங்களும் இல்லா தரையிலே தண்ணீர் தாறுமாறாய் பெருகியோடி வீணானதே. மக்கள் துயரறிந்து விவசாயம் வளர்த்தெடுக்கவே நலத்திட்டம் உருவாக்கினான் மாமன்னன் கரிகாலனே. கல்லுடன் களிமண்ணும் சேர்த்து குலைத்தே கரைபுரளும் வான்கொடையை சேமித்தான் நீர்க்கிடங்கிலே. கல்வெட்டுகள் நீடுபுகழ் கூறும் காவிரி அன்னை வைராம், கல்லணை தமிழரம் வாழ்வின் உயிராதாரமே. அடுத்தது, இறந்தவர்களை எரியூட்டுபவனை நாம் தகனன் என்று கூறுவோம். அந்த தகனனையும் எரிப்பதற்கு யார் வருவார்? அதை பற்றிய ஒரு பார்வை. தகனம் பயம் நிறைந்த வார்த்தை புதிரானதே. காய்ந்த பொருட்கள் எரிதணையில் சாம்பலாகுமே. இயல்பான வாழ்க்கையில் அன்றாடம் நடப்பதே. இயற்கை வனங்களும் திடீரென தீப்பிடிக்குமே. ஆடி ஓடி வாழ்ந்த மனிதனின் நிலையிலே மாற்றங்கள் வருமே. அதில் ஒன்று மரணமே. மரணித்த மனிதனுக்கு இறுதி மரியாதை உண்டே. அனைத்து மதங்களிலும் வெவ்வேறு சடங்குகளே. புதைத்தலும் எரித்தலும் இருவேறு நிலைப்பாடுகளே. எரித்திடும் செயலினை செய்பவன் தகனனே. மரணித்த மனிதனுக்கு இறுதி மரியாதை உண்டே. அனைத்து மதங்களிலும் வெவ்வேறு சடங்குகளே. புதைத்தலும் எரித்தலும் இருவேறு நிலைப்பாடுகளே. எரித்திடும் செயலினை செய்பவன் தகனனே. ஜாதி மத மொழியின
வேதமின்றி சவமானோரை மேடை ஏற்றி அச்சமின்றி எரியூட்டி சாம்பலாக்குவானே. வெட்டியான் என்றொரு பெயரும் உண்டே இவனுக்கு, இவன் இறந்தால் எரியூட்டுவான் இன்னொரு தகனனே. கடைசியாக ஒன்று உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். பாரத தேசமே, நம் சமுதாயங்கள் அடங்கியதுதானே நம் பாரத தேசம். அதனால் அதன் வர்ணனையை சமூக கவிதையாக பார்க்கலாமே. பச்சை புல்வெளியை பட்டாடையாய் உடுத்தியே, சிலுசிலுக்கும் அருவிநீர் மேலாடையாய் போர்த்தியே, பயிர்களின் தலையசைவில் நாணுகின்ற நிலமகளே, பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத தேசமே. பரங்கியர் தலை கொய்து சூட்டியது மகுடமே, பட்டொளியாய் பறக்குது மூவர்ண கொடியே, எம்மதமும் இங்கு சம்மதமே. என்னுயிர் தேசத்திலே இல்லாத வளம் ஒன்று ஏதுமில்லை எங்குமே, பாரத தாயின் உடம்பின் இரத்த நாளங்களாய் பாய்ந்தோடும் வற்றாத ஜீவ நதிகளே, கும்மிப்பாட்டும் குரவையும் நாத சங்கீதங்களே, குன்றாத இளமையாய் எங்கள் பாரத தேசமே. அகத்தியம் உரைத்த அழகுரு வைத்தியமே, சித்தமும் ஆயுர்வேதமும் நோய் தீர்க்குமே, மூலிகை வளங்கள் முனிவர்களின் வசமே, ஏடுகளும் எழுத்தாணியும் வரலாறு படைக்குமே, எழிலுறு பெண்களின் மனப்புகள் மயக்குமே, வீறு கொண்ட காளையர் வீரமும் பாரறியுமே. ஐவகை நிலங்களால் அலங்காரம் பெற்றதே, பண்டிகையும் வழிபாடுகளும் பக்தியை பரப்புமே. மண்ணுக்குள்ளே தங்கம் கடலுக்குள்ளே முத்து வளர்த்து எடுக்கும் வாஞ்சை மிகு வளநாடு, பஞ்சலோகங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் கண்டதெம் நாடு, உலக பொதுமறை திருக்குறள் தந்த நாடு, கலைகளை வளர்த்து போற்றிடும் புதையல், உலகின் வழிகாட்டியாய் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, இனங்களும் மொழிகளும் வேறாயினும் உணர்வொன்றி கரமிணைத்து பாடினோம் வந்தே மாதரம். நன்றி. இப்பொழுது எடுத்துக்காட்டாக ஒரு சில கவிதைகளை உங்கள் முன் சமர்ப்பித்தேன். அனைவருமே இதை வாங்கி பயன்பெற வேண்டும் என்பதே என்னுடைய ஆவல். வேண்டுவோர் இந்த அமேசான் வழியாக ஆர்டர் செய்தால் உங்களுக்கு உடனுக்குடன் அனுப்பி வைக்கப்படும். படிப்பவர்கள் படித்து முடித்தபின் நீங்கள் உணர்ந்ததை இதில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் நன்றி, வணக்கம்.